வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபார் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேஸ் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பிக்வரியில் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெர் ஆர் சம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கேஸ் மேனிப்புலேஷன் வச்சே சொல்கிறேனே. எனக்கு வந்து டேபிளில் வந்து டேட்டா எல்லாமே வந்து எனக்கு வந்து லோயர் கேஸில் இருக்குது, எனக்கு வந்து அப்பர் கேஸில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, கரெக்டுங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு ரெக்யர்மெண்ட் வரும். அந்த ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பிக்வரியிலே வந்து ப்ரீ டிஃபால்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இன்புட்டை வாங்கும். அந்த இன்புட்டுக்கு ஏற்ற அதோட அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ்னா அப்பர் கேஸாக மாற்றும். இதை மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டேட் வேல்யூஸை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு, ஸ்ட்ரிங் வேல்யூஸ், கேரக்டர் வேல்யூஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இதை ஏன் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அண்டு குரூப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. குரூப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே அவுட்புட் வரும். அதாவது 10 இன்புட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒரு அவுட்புட் வரும். ஆனால் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனாக 10 இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஐ மீன் 10 ரோ இருக்குது அப்படின்னா, டேபிள் ஒரு 10 ரோஸ் இருக்குது அப்படின்னா 10 அவுட்புட்டும் வரும். குரூப் ஃபங்க்ஷனில் வந்து ஒன்றே ஒன்று தான் வரும். குரூப் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் சேலரி சொல்லலாம். அதாவது எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து சேலரி வந்து நம்ம இதில் 100 டேட்டா இருக்குது, 100 டேட்டாவில் மேக்ஸிமம் சேலரி. ஸோ பிக்வரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 100 டேட்டாவே ரீட் பண்ணி அதில் எது மேக்ஸிமமோ அதை மட்டும், அதாவது சிங்கிள் அவுட்புட் மட்டும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அண்ட் குரூப் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் மேனிப்புலேஷன், கேரக்டர் ஃபங்க்ஷன். கேரக்டர் ஃபங்க்ஷனாக ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்ஸ்லாம் எப்படி நம்ம லைக் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்பர், டேட் ஃபங்க்ஷன், கன்வர்ஷன் ஃபங்க்ஷன், ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன ஈச் ஃபங்க்ஷன் என்னென்ன டைப்போ அதெல்லாம் வந்து அந்தந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபார் நவ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனை இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் ஈச் இன்புட் இட் வில் ரிட்டர்ன் த ஈச் ஒன் அவுட்புட். இதுதான் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன். கேஸ் மேனிப்புலேஷன் அப்படின்னா வந்து அதான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து 2 டைப் ஆஃப் கேஸ் இருக்குது, கரெக்டாக? லோயர் கேஸ், அப்பர் கேஸ். அதாவது இது வந்து அப்பர் கேஸில் இருக்கிற ஏ, இது வந்து லோயர் கேஸில் இருக்கிற ஏ. ஸோ இதுதான் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். இப்போ நான் அஜித்துங்கிறத வந்து அப்பர் கேஸில் எழுதுறேன், இதே அஜித்துங்கிறத வந்து நான் வந்து லோயர் கேஸில் எழுதுறேன். ஸோ இதுதான். அதாவது இப்போ இந்த அப்பர் ஃபங்க்ஷன் இதில் இந்த இந்த இதில் வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது. அப்பர் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்வெர்ட் த இன்புட் இன்டு அப்பர் கேஸ். இப்போது இந்த அப்பர் கேஸுக்கு வந்து நான் வந்து அஜித்துன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து அஜித் கேப்ஸில் இருக்கும். இதே மாதிரி லோயரில் வந்து நான் வந்து லோயர் ஆஃப் கேப்ஸ் அஜித் கொடுத்தேன் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து லோயர் ஆஃப் இதுன்னு இருக்கும். சரி, ஓகே. அப்போ இனைட் கேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். அதுதான், அதாவது இனைட் கேப் அப்படின்னா இனிஷியல் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட அவுட்புட் வந்து அஜித் குமார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும், அதோட இனைட் கேப்போட ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இது என்னவா இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் அஜித்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஏன்னா இதில் வந்து இனிஷியல் லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏல இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸுக்கு அப்புறம் ஒரு வேர்டு ஆரம்பிக்குது இல்லை? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து நமக்கு வந்து கேப்ஸில் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலாக மாறிடும். இதுக்குன்னு மட்டும் இல்லை, இதே மாதிரி நமக்கு வந்து லோயர் ஆஃப் அஜித் குமார்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இனைட் கேப். ஸோ இதில் வந்து நான் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ் டைப் ஆஃப் இன்புட். அதாவது இந்த அப்பர் கேஸ், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பிக்வரியில் வந்து பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இருக்குது. நமக்கு வந்து டேபிள் எதுவுமே தேவையில்லை, ஓகேவா? செலக்ட் அப்பர் ஆஃப் இன்புட் வந்து நான் அஜித்துன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டேபிள் நேமே கொடுக்கல. இப்போ நான் டேரெக்டாக இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் ஆகும். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து காலம் நேம் எதையுமே மென்ஷன் பண்ணல. இப்போ அஜித்துன்னு கொடுத்துருக்கேன், இது வந்து கேப்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொரி எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன். இது வந்து இது 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 இதனால் என்ன யூஸ், வெறும் செலக்ட் கிளாஸ் மட்டும் ரன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்வரின்லன்னு இல்லை, எந்த டேட்டா பேஸாக எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஒரு வே கொடுத்துருப்பாங்க. பிக்வரியில் வந்து இந்த வே நம்ம வந்து
ஐ மீன் டேபிளே யூஸ் பண்ணாம டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல வாட் எவர் ஃபங்க்ஷன்ஸ் we are going to learn, so we can understand by using this method. ஜஸ்ட் செலக்ட் அப்பர் ஆஃப் ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் வந்து அஜித்னு கொடுக்குறேன். அதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து கேப்ஸில் வந்து அஜித்னு வந்திருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து ஏன் டேபிள் இல்லாமல் செலக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்வரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டேபிளை தான் போய் பார்க்கும். கரெக்டாக டேபிள் இல்லை. சரி ஓகே, ஒரு வேளை இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து செலக்டில் இருக்கிற இன்புட்ல வந்து எதுவும் காலம் நேம் மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். காலம் நேம்னா என்ன? காலம் நேம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து ஒரு காலம் நேமாக பார்க்கும், ஸ்ட்ரிங்குக்குள்ளே இல்லை அப்படின்னா. அன்ரெகனைஸ்டு நேம் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ அப்போ இன்புட் எது, இப்போ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கோ கேரக்டரோ கொடுக்கும்போது ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்காம நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ பை திஸ் வே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த மெத்தட் வழியாக நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக டேபிள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் irrespective ஆஃப் கேஸ் டைப் ஆஃப் இன்புட்னு போட்டிருக்கேன். அப்போ இப்போ வந்து நான் வந்து ஸ்மாலர் கேப்ஸ், ஐ மீன் ஸ்மாலர் கேஸை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து அவுட்புட் வந்து அப்பர் கேஸில் வந்திருக்கு. சரி ஓகே. வாட் இஃப் ஐ ப்ரொவைட் அப்பர் கேஸ் அப்படின்னா என்னன்னா, அது அப்பர் கேஸில் இருக்கோ லோயர் கேஸில் இருக்கோ, அதாவது பிக்வரி வந்து எப்பயுமே வந்து இன்புட் வந்து பார்க்கவே பார்க்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை தான் பார்க்கும். ஓகே, இது அப்பர் ஃபங்க்ஷன். சரி ஓகே. இன்புட் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ரீட்லாம் பண்ணாது. ஸோ ஸ்மால் ஏல இருக்கா, ஸ்மால் இசட்ல இருக்கா, ஸோ வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் டைரக்ட்லி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அப்பர் கேஸ். வெதர் இட் இஸ் ஸ்மால் ஆர் அப்பர் ஏவா இருந்தாலும் அது அப்படியே ஆஸ் இட் இஸாக வந்துடும். ஸ்மால் ஏவா இருந்தால் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து irrespective ஆஃப் இன்புட். ஸோ இதிலே வந்து நான் வந்து லெட்ஸ் லேர்ன் லோயர். ஓகே, லோயர் ஆஃப், இப்போ நான் லோயர் ஆஃப் அஜித்னு கொடுத்து அஜித்னே ரன் பண்ணுறேன். எனக்கு ஸ்டில் இது வந்து லோயரில் தான் இருக்கும். ஏன்னா அது லைக் ஓகே, பக்கத்துலேயே வச்சு இன்னொரு இது ரன் பண்ணுறேன். லோயர் ஆஃப், இப்போ கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இனைட் கேப்பில் கொடுக்குறேன். ஜித். ஓகே. ஸோ லைக்வைஸ் இதே மாதிரி நான் இதுக்கும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த கொரியை ரன் பண்ணுறேன். அப்பர் ஆஃப் அஜித்னு கொடுத்தா அஜித்னு வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து அப்பர் ஆஃப் நான் இங்கே வந்து சாரி லோயர் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இன்புட் எப்படி இருந்தாலும் வந்து அதோட அவுட்புட் வந்து கேப்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து லோயருக்கும். எல்லாமே வந்து லோயர் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி இனைட் கேப்புக்கும் அதே தான். இனைட் கேப்புக்கும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஜித் 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 எல்லாமே வந்து இனிஷியல் லெட்டர் மட்டும் கேப்ஸ்லாம் மாற்றிட்டு மற்றதெல்லாம் ஸ்மாலாக மாற்றிடுதா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்புட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது அப்பராகவே இருக்கலாம். பட் அப்பர் கேஸ் கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து அப்பராக தான் வரும். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HR.Applies. இதில் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் படிக்கும்போது நம்ம ஒன்று சொன்னோம். அதாவது இந்த ஸ்டீவனோட டேட்டா வேற, ஐ மீன் பிக்வரிக்கு வந்து இந்த ஸ்டீவன் வேற, இந்த ஸ்டீவன் வேறன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷனோட மெயின் ஆப்ரேஷன் ரியல் டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு டேட்டாவை வந்து சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்து ஸ்டீவன்கிற டேட்டா வந்து சர்ச் பண்ணும். நம்ம வந்து இந்த இதில் ஈஸியாக பார்த்துட்டோம் இந்த டேபிள், ஏன்னா டேட்டா வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஓகே இது வந்து இனைட் கேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியல் டைம் டேட்டாவில் வந்து நம்ம டேபிளில் வந்து நமக்கு வந்து அது என்ன டைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு, நான் வந்து வெதர் லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல. லோயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம், லோயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டீவன் இருந்தால் எனக்கு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. சி வந்துருச்சா?
ஆனா டிஸ்ப்ளே பண்ணும்போது வந்து டேபிள்ல இருக்கிற டேட்டாவை தான் அப்படியே எடுத்துட்டு வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த டேட்டால எந்த சேஞ்சுமே பண்ணல. அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் கிளாஸ்ல பண்ணுவோம். பட் செலக்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து ஆஸ் இட் இஸ் ஆயிட்டு வந்துரும். ஸோ இந்த கண்டிஷன் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிக்வரி வந்து பேக் எண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும்? இனைட் கேப்ல இருக்கும். கரெக்டா? இனைட் கேப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே ஸ்டீவன்ங்கிற டேட்டா எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து லோயர் ஆஃப் ஸ்டீவன் அப்ளை பண்ணுது. அதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கு? ஸ்டீவன் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து கிவன் வேல்யூ என்ன? ஸ்டீவன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீவன். ஸோ அப்போ வந்து ட்ரூ ஆயிரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அவுட்புட் வந்து நமக்கு வந்து 2 அவுட்புட் வருது. ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் ஃபார் யூசிங் கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் வந்து நான் லோயர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து அப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்பரா மாற்றி நம்ம இப்போ அதே மாதிரி இங்கே வந்து அப்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா search ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வந்து லைக் வி கேன் யூஸ் init cap. ஸோ திஸ் இஸ் வாட் இன் கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன் இஸ். பெரிய இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது ஈச் ஆர்குமெண்ட் டேக்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். அதுதான் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா இதுதான் நம்ம உள்ள கொடுக்குறோம்ல இன்புட் கொடுக்குறோம்ல, அந்த இன்புட் தான் வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். சில அப்கமிங் இதில் வந்து உங்களுக்கு புரியும், 2-3 ஆர்குமெண்ட்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ ஃபார் நவ் இந்த கேஸ் மேனிப்புலேஷனுக்கு வந்து ஜஸ்ட் இட் டேக் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். யா, இதே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷனோட டைப்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ். அப்புறம் இந்த இதோட நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட கிட்டப் ரெப்போல இருக்கும். நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். லைக் வைஸ் இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்து இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அண்ட் கேஸ் மேனிப்புலேஷனுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் ரெஃபர் தட். ஓகே, தட்ஸ் இட்.